தீபக் மற்றும் மைஷரின் வணக்கம். வெறும் மியூசிக்கை வச்சு ஃபன்னான கேம் ஷோ மச்சி. வெல்கம் டு Pedder App, co-presented by Fortis Economy Range. Fantastic Jaychandran. So welcome to Pedder App. சண்டேனாலே பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கணும்ப்பா. பயங்கர கலர்ஃபுல்லா ஏதாவது பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுப்பா. அப்படின்னு வேற வழியே இல்ல, நம்ம ஷோ மட்டும் தான் அவைலபிள். அதனால இன்னைக்கு சண்டே ரிலாக்ஸ் பண்ணுங்க. எப்பயும் போலயே நம்ம ஷோ இன்னைக்கு ஃபுல் கலர்ஃபுல்லா இருக்கு போகுது. எக்ஸாக்ட்லி. அதே போல இந்த வாரமும் சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்து இந்த மேடையில அவங்களுடைய பாட்டு டேலண்ட்டை அப்படியே தோண்டி எடுத்து கொட்ட போறாங்க, தூவ போறாங்க. கரெக்ட்டா? எஸ். இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். அந்த சீரியல்ல இருந்து தான் இன்னைக்கு 2 டீமா பிரிஞ்சு விளையாட போறாங்க. எஸ். எந்த சீரியல் பத்தி சொல்ற நல்லாவே தெரிஞ்சு போச்சு மேக். யாரடி நீ மோகினி சீரியல்ல இருந்து வர போறாங்க செலிபிரிட்டிஸ் எல்லாரும். அண்ட் அந்த செலிபிரிட்டிஸை நாங்க 2 அணியா பிரிச்சு வைக்க போறோம். ஓகே. ஒரு பக்கம் பார்த்தனா மேக்கோட எந்த டீம்? மை பாசிட்டிவ் டீம். எஸ். யாரோட டீமோட பாசிட்டிவ் டீம் மேக்கோட டீமா இருக்க போகுது. அண்ட் என் பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டீம் உள்ள வர போறாங்க. பட் இருந்தாலும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஒண்ணா சேர்ந்ததமா கரண்டே வரும். கரெக்ட்டா இல்லையா? அது கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்கீங்க. பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் அவங்க பாசிட்டிவா நெகட்டிவா ஸ்கிரீன்ல என்னதான் சண்டை போட்டாலும் இங்கேயும் இதே மாதிரி மோதிக்க போறாங்க. ஆனா ஃபன்னா மோதிக்க போறாங்க. ஃபன்னா மோதிக்க போறாங்க. அதுதான் நம்ம ஷோக்கு முக்கியமான விஷயமே. எஸ். சோ வித் நோ ஃபர்தர் டிலே, சோ கேன் வி ஹேவ் தி நெகட்டிவ் டீம் ஆஃப் யாரடி நீ மோகினி. லெட்ஸ் வெல்கம் சைத்ரா, பரத், அக்ஷயா அண்ட் சசிகலா. அழகிய அசுரர்கள் அடடடட அற்புதமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பாசிட்டிவ் என்கிற ஒரு டீமை கூப்பிடமா? பாசிட்டிவ்லயே தெரியலையா என்ன ஒரு பாசிட்டிவிட்டின்னு. சோ லெட்ஸ் வெல்கம் மை டீம் யாரடி நீ மோகினி பாசிட்டிவ் டீம். நக்ஷத்ரா, லிஷா, ஸ்ரீநிதி and முரளி on stage. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா. சர்தா கிட போல என் பேரை தான் நல்லுவா. ரெண்டு டீமையும் ஒன்றா கரைச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஓகே. அண்ட் நம்மளோட டீம்ஸ் வந்தாச்சு. வழக்கமாக நம்ம சொல்லல எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்டு திறமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு எப்படி இந்த நிகழ்ச்சி முழுக்க அவங்க பண்ண தான் போறாங்க. பட் இருந்தாலும் சாம்பிளுக்கு ஓப்பனிங்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஐஸ் பிரேக்கிங் செஷன், வார்ம் அப் செஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். நம்மளுடைய அழகிய மகேஸ்வரிக்காக சிச்சுவேஷனல் சாங் இப்போ பாடணும்னா எந்த பாட்டை பாடுவீங்க? அவங்க வேற பார்க்கறதுக்கு அழகான ஒரு புறா மாதிரி இருக்காங்க. மயிலும் புறாவும் ஒரு இனம் தானே, அதான் அது வெள்ளையா இருக்காங்க. அதனால வெள்ளை புறா உண்டு. வேன் ரெடி ஆயிட்டீங்களாப்பா? ஸ்டார்ட் மியூசிக். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. புது
இந்த ஷோ முழுக்க நீ பாடவே கூடாது. தேங்க்யூண்ணே. நான் சும்மா சொல்ல கிடையாது, எவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அவருக்கு. நான் கூட ஏதோ நிஜமாலே இளையராஜா வேற வழியே கிடையாது. ஆப்போசிட் டீம் போறது ஆமா. சான்ஸ். எங்க டீம்ல இருந்து ஒரு அழகான ஒரு குட்டி குரல் ஒண்ணு ஒலிக்க போகுது. அது எவ்வளவு அழகா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஷா குட்டி, உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் நீ மீண்டும் போதியதால் என் வாழ்வில் தமிழ்ல பாடுமா நீ? ஏய் மீண்டும் வீட்டு பக்கம் வந்து விடாதே நாய்கள் வச்சிருக்க பேரை சொல்லி நானே தினமும் அதட்டி கூப்பிடுவேன். லிஷா அவன் சார்பில் நான் காலைல வந்துடுமா. நீ தயவு செஞ்சு படம் வாயில பிளாஸ்ட் போட்டுமா. ஓகேண்ணே. ஓகே சோ இந்த வார்ம் அப் செஷன் ரொம்ப கலர்ஃபுல்லா பயங்கரமா போச்சு. சோ வார்ம் அப் செஷன் முடிஞ்சோட நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தொடங்க போறோம். எஸ், முதல் ரவுண்டுக்கு தயாரா இருக்கீங்களா? ஓகே, சோ முதல் கேம் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான செக்மெண்ட் தான் இது. சோ நம்ம பார்க்க போறது சம்திங் சம்திங். எல்இடி வரக்கூடிய அந்த பிக்சரை கரெக்டா கண்டுபிடிச்ச உடனே இங்க இருந்து நேரா ஓடி போய் இங்க வந்து அப்படின்னு உட்காரணும்பா. ஸோ யார் ஃபர்ஸ்ட் உட்காடுறாங்களோ அவங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து அந்த பாட்டு என்ன பாட்டுன்றத கரெக்டாக சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். அந்த பாட்டை 4 வரிகள் கரெக்டாக பாடிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் சப்போஸ் நீங்க அந்த பாடலை கரெக்டா கண்டுபிடிக்கலீங்கன்னா அந்த பாடலுக்கான வாய்ப்பு உங்க ஆப்போசிட் டீமுக்கு போகும். அண்ட் அந்த பாடலை அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ வித் தட் நோட் இந்த பக்கம் வந்து சைத்ரா. பார்த்தல சைத்ரா பிரிச்சு மேஞ்சிருவா, பாத்துக்கோ. யார கூட போற? நீங்க ஒரு கன்னடத்து பைங்கிலிய கூப்பிட்டீங்கன்னா நாங்க ஒரு மலையாளத்து ஓமன குட்டிய கூப்பிடுவோம். Come on, நட்சத்திரா. So நம்ம சம்திங் சம்திங்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா? என்னமா ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க? ஐயோ போடுங்க. போலாமே. உட்கார்ந்துடலாம். சீக்கிரம். தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருச்சு. பாட்டு வரல அவங்கள பாத்துருக்கேன். சரி, ஹெல்ப் வாங்கிக்கோ, போ உட்காரு. நீ ஹெல்ப் வாங்கிக்கோ. உட்காருங்க. சைத்ரா தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தா. எனக்கு தெரியாது. அஜித் பில்லா படத்துல சரி, அவங்க சான்ஸ் பண்ணி அவங்க தானே வந்தாங்க. அவங்க தப்பா சொல்ற நீ பாடிருங்க. ஓகே ரெடி. உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே சைத்ரா, உங்களுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ என்ன பாட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது அஜித் சரோட படம். ஓ வெரி குட். பில்லா படம். வெரி குட். கரெக்ட்டா? சேவ கோடி பறக்குதுடா வேட்டி எல்லாம். ரெடியா? ரெடியா? மியூசிக் ரெடி? சேவ கோடி பறக்குதுடா வேட்டி எல்லாம் பறக்குதுடா அப்புறம் தெரியாதுடா தானானானானானானா. கண்ணம்மா உனக்கு அதை பத்தி தெரியும்? வேட்டி எல்லாம் பறக்குதுடா, அது அப்புறமா தெரியாதுடான்னு பாரு. என்னத்த சொல்றது நானு? சரிண்ணா, நட்சத்திராக்கு ஒரே ஒரு சரி கண்டுபிடிச்சதுக்கு 5 பாயிண்ட். சரி, சான்ஸ் இந்த பக்கம் போகுது. நீங்க பாடிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் கிடைக்கும். சேலக்கோழி பறக்குதுடா கோழி பறக்குதுடா. சேலக்கோழி பறக்குதுடா வேட்டி வச்சு பறக்குதுடா வேட்டி வச்சு தானானானானானா வேலையா நீங்கள் இந்த உம்மன குட்டியானா நீங்கள் பாடியது எங்களுக்கு குழம்பி போய். ஓகேவா? சரி, நன்றி நன்றி நன்றி. ஸோ என்ன பண்ணுவோம்னா கண்டுபிடிச்சதுக்காக மட்டும் இவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லிரிக்ஸே கஷ்டமா இருக்கிறதுனால அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. correct. ஸோ அதனால இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் நம்ம டீம்ல இருந்து. ஸோ தட் யாருக்கு நல்ல லிரிக்ஸ் தெரியுமோ அவங்க வச்சு விளையாடலாம். சசி
நீங்க யாரை நாமினேட் பண்றீங்க? ஸ்ரீநிதி. ரூல்ஸ்லாம் தெரியலமா? தெரியும். ரெடியா? ஓகே, சோ நம்மளுடைய சம்திங்ல செகண்ட் பிக்சர். வா ஸ்ரீநிதி வாமா, நீதான். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சம்மதமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே. எங்க டீமுக்கு 10 பாயிண்ட்ஸ். சம்திங்ல அடுத்த பிக்சர். பாட்டு சொல்லுங்க. சொட்டு சொட்டு நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு தாக்கிலியே விட்டு விட்டு துடிக்குது ஏன் நெஞ்சு வெக்க விட்டு வா வெளியே அடி நீ எங்கே அடி நீ எங்கே எங்க? நீ எங்கே பூச்சூட வா இங்கே தாய் கட்டு கழுத்து அரிக்குதே. எவ்வளவு நல்ல ரொமான்டிக் பாட்டு. Stop. நல்ல ஒரு ஒப்பாரி பாட்டு மாதிரி நீ பண்ணிட்டியே. என் டீமா போயிட்டியேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பாட்டு கண்டுபிடிச்சதா இல்லையா? கண்டுபிடிச்சானா பாட்டு எப்படி இருக்கு? மை காட். ஓகேப்பா, எடுத்துவாங்கப்பா, 10 பாயிண்ட் எடுத்துவாங்கப்பா. ஓகே, ஸோ நீங்க ரொம்ப ஓடி கலைச்சிட்டீங்க, பாடி கலைச்சிட்டீங்க. ஆகிய காரணத்தினால உங்க டீம்ல நீங்க ஒரு மெம்பரை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்க டீம்ல இருந்து ஸ்வாப் பண்ண போறது அக்ஷயா. எங்க டீம்ல இருந்து ஸ்வாப் பண்ண போறது லிஷா. நம்ம சம்திங்ல அடுத்த பிக்சர். ஃப்ரெண்ட்ல போய் உட்காரணும். அக்ஷயா குட்டி வாமா. பரவாயில்ல. என்ன பாட்டுமா? அண்ணாத்து ஆடுறா ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கடா பாட்டோரமேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. பாட்டோரமேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. கிருனா கிருவேன் அண்ணாத்து ஆடுறா ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கடா ஒத்திக்கோ. அட எனிவே, சோ அக்ஷயா டீமுக்காக நீங்க ஜெயிச்சு கொடுத்தது 10 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். இட்ஸ் ஓகேயா. என் டீம்ல இருந்து ரொம்ப அழகான ஒரு குட்டி வந்திருக்கு. சோ அதுக்கே நாங்க ஹாப்பியா இருக்கோம். லீஷா வெறியோட பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து நீ தான் கண்டுபிடிக்க போற, கரெக்டா? தீபக் அண்ணா ஒரு வாட்டி சும்மாவது ஆமா சொல்லுமா. சரி, யாரை அனுப்பலாம்? முரளி. ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் முரளி. வாங்க முரளி. ஓகே, சம்திங் சுற்றோட லாஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். என்ன பாட்டுமா? तेरा 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 बेटा காதல் இருக்கு விட்டு விட்டு ஏன் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம் நான் வாழும் நிமிஷத்துல சுட்டு தள்ளலாம். அவ்வளவுதான் இருக்கு. லெட்ஸ் டேக் இட் தெரியுமா? சொல்லிடு. ஏய், உம்மா கொய்யா மீதியா பாடு நீ. அதிக பீதியா வர ஒழுங்கா நெல்லு. செல்ஃபி புள்ள அப்படி இப்படிலாம் பாடினாங்க, என்ன பண்ணலாம்? குத்துலாமா?
அது சொல்லுங்கடா. ஓகே, அப்படி இப்படின்னு பாடுனால அவங்க குடுத்துலான்ட்டாங்க. ஸோ அதுக்காகவே மக்கள் தீர்ப்புக்காக எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட்ஸ். ஸோ ஆக மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்காக. வெரி குட். நீங்க வந்து நின்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா நின்னீங்க. நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஓகே, ஸோ சம்திங் அழகாக நடந்து முடிஞ்சது. ஓகே, இந்த பக்கம் பயங்கரமா டேமேஜ் ஆகிறாங்க பொழுது பாசிட்டிவ் டீம். பட் அழகிய ஆசிரியர்களே கலக்கிட்டீங்க, சூப்பர். நம்ம டீம் ஸ்கோர் தெரியுமா? என்ன? முழுசா 40 மதிப்பெண்கள். எதிர நீ சொல்லிட்டோம். அதுல ஒரு 35 மட்டும் குறைச்சிக்கோங்க. 5 மதிப்பெண்கள். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது இரண்டாவது கட்டத்தில், அதாவது இரண்டாவது கேம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ரெடியா இருக்கீங்களா? ரெடி. எஸ், ஓகே. இந்த பர்டிகுலர் கேமுக்கு நாங்கள் சூப்பரான ஒரு பேர் வச்சிருக்கிறோம். பேர் என்னன்னா, பாடுறியா இல்ல ஓடுறியா? இந்த டைட்டில் கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்று பாடணும் இல்லைன்னா ஓடணும், கரெக்டா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பாடினே இருக்கணும், ஆனால் ஓட வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 2 அணியிலேருந்து வர போறீங்க, மோதிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் அணியிலேருந்து ஒருத்தர் வந்து பாடினீங்கன்னா எதிரணி இருக்க 2 பேர் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அழகான தக்காளிகளை எடுத்து, அழகிய தக்காளிகளை எடுத்து உங்கள் மேலே வீசுவாங்க. அப்படி வீசுறதையும் தாண்டி நீங்கள் உங்கள் பாட்டை கண்டினியூ பண்ணணும். இதில் ஸ்கோரிங் எப்படி இருக்க போகுதுன்னா, பாட்டுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. அதே சமயம் எதிரணியருக்கு எப்படி ஸ்கோர் கிடைக்க போகுதுன்னா, பலமா நீங்க தாக்குனீங்கன்னா அவங்க மேல எவ்வளவு அடி போடுதோ அதுக்கேத்தாப்பல உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் முழுசா வழங்கப்படும். சோ டார்ச்சர் பண்றவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு, பாடுறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரைட். ஓகே, போன வாட்டி நம்ம வின் பண்ணிட்டோம்ல, அதை விட்டு குத்தலாம். சோ அதனால வந்து இந்த வாட்டி உங்க டீம்ல இருந்து யார் பாட வராங்கன்னு சொல்லுங்க. அடிக்கிறதுக்காக நான் ஆளை கூப்பிடுறேன். எங்க டீம்ல இருந்து வர போறது ஸ்ரீநிதி. இது ஆக்சுவலி வந்து பாட்டு கரெக்டா பாடினா போதும்ல, அழகா இருக்கணும்ல அவசியம் இல்ல பாட்டுல. அது வந்து நல்லா இருந்தா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நல்லா இல்லனா அதுக்கு ஏத்த மாதிரி தான் அது கிடைக்கும். எப்படி இந்த குரல் வச்சு பாட்டு நல்லா இருக்கும் நீங்க எந்த குரல் வச்சு நீங்க பாடினாலும் பாடுறத கேட்டு மக்கள் வந்து எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே, சோ ஸ்ரீநிதிக்கு டஃப் கொடுக்கிறதுக்காக எங்க சைடுல இருந்து நான் யாரை கூட போறேன்? அக்ஷு குட்டி, சைத்ரா குட்டி, வாமா. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நிக்கு விட்டு ஃபுல்லாக அடிப்பாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே பயங்கரமான பாகுபலி ஷீல்டே கொடுக்க இந்த போகிறோம். ஷீல்டையே மூஞ்சிக்கே பத்தாது. மூஞ்சிக்கு பத்துனா போதும், மற்ற வந்து இதில் வந்து அடிக்கும். ஸோ நீங்கள் இந்த ரம்பால் நிற்க போகிறீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்களோட எதிரணி ஒரு அழுகி போன தக்காளி அடிக்க போகிறீங்க. ஓகேவா? அதை ப்ரொடெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர்ஸ் வரப்போகுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெடியா? ரெடி ஸ்ரீநிதி? போலாமா? போலாம். கம் ஆன். பாடுவதற்காக ஸ்ரீநிதி தயாரா இருக்காங்க. எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. பிஜேபில இப்படி நிப்பாங்கல்ல, அழகா பொம்மை மாதிரி அழகா நிக்கிறீங்க. ஸ்ரீநிதி பாட போற பாட்டு ஓடி ஓடி விளையாடு. ஓகேவா? பாடுறியா ஓடுறியா நீங்களா என்ன பண்றீங்க? ஓடி ஓடி விரட்டணும். ஓகேவா? தக்காளி வச்சு 3 2 1 கோ. ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாட வாடா. ஓடி போகலாகாத, ஓடி போகலாகாத, வாடா வாடா. 2
என்னமா வந்து தாக்கினாலும் அதை சகிச்சுக்கிட்டு தாங்கிட்டு பாடின எங்க சூப்பருக்கு வா போடுங்கப்பா. அவங்க பாத்தீங்கல்ல ஒரே கையில தான் ஷீல்ட் ஹேண்ட்லிங்லாம் இப்படிலாம் இல்ல. ஏய் ஏய். ஏய் சூப்பர் ஏய் சூப்பர். பட் ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அம்மா உன் கையை காட்டுமா. ஐயோ அங்க இருந்து சும்மா ஷார்ட் புட் அடிக்கிற மாதிரி அப்படின்றா. என்ன அதுவும் என்ன சொல்றது 100-200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது சர்ரு சர்ருன்ட்டு. அது தக்காளி மாதிரி இல்ல. டைம் பாம் மாதிரி இருக்கா? தக்காளி மாதிரி இல்ல, ஒரு பெரிய கல்லு மாதிரி தூக்கி அடிக்கிறாங்க. அம்மா அது தக்காளி மிஸ்டேக் இல்ல, அடிச்சவங்க மிஸ்டேக். ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தக்காளி நல்லா சாஃப்ட்டா பெங்களூர் தக்காளி நல்லா இருந்துச்சு. இந்த தக்காளி ஐ டோன்ட் லைக் நாட்டு தக்காளி. இது பெங்களூர் தக்காளி இது நாட்டு தக்காளி. ஓ இதுக்கு உனக்கு கண்டிப்பா அடி தேவைதான். நான் ஒரு கியூட் தக்காளி. நீ ஆட் பண்ணிக்கிற. ஒரு கியூட். ஓகே ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னன்றத அடுத்த பார்ட்டிசிபென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய போகுது. ஓகே ஸோ வாழ்த்துக்கள் ஸ்ரீநிதி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். போனா போதுன்னு பாட சான்ஸ் கொடுத்தா ஸ்ரீநிதி நல்லாவே பாட்டம்மா, சூப்பராக பாட்ட, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த பக்கம் ஏவுகணைகளை வீசினாங்க பாருங்க சைத்ராவும் அக்ஷயாவும். அடடா சான்ஸே இல்லைம்மா. ஓகே அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எவ்வளோ வரப்போகுது தெரியல. ஆமா வெட்டி வச்சு பார்க்கணும்ல. ஏன்னா எதிர நீங்க ஆட போறாங்களா இப்போ அவங்களோட டைம் இப்போ அடிக்கிறதுக்கு இங்கேருந்து பாட வரதுக்காக தானே தலைவா பரத் வாங்க வேடைக்கு. இவரை டார்ச்சர் பண்றதுக்காக 2 பவர்ஃபுல் ஆட்டோ பாம் நாங்க இறக்க போறோம். நக்ஷத்ரா அண்ட் லிஷா. ஆனா லிஷா வந்து கொஞ்சம் வளரணும்ல ஹைட், அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக கூடவே முரளியும் நம்ம கூப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சோ வாங்க. வாழ்க்கையிலே உனக்கு யாராவது இப்படி ரெடி பண்ணி விட்டுருப்பாங்கன்னு தெரியல. பட் இப்போ எங்களோட டாஸ்க் மேனேஜர்ஸ் உனக்கு ரெடி பண்ணி விடுவாங்க பாரு. வாங்க டாஸ்க் மேனேஜர்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது பாகுபலின்னு சொல்லுன்னு தோணுது. ஆனா நீ பூகுபலி மாதிரி இருக்குது. கட்டப்பா மாதிரி பிளாக் அப்பா. ஐயோ எட்டப்பா கருப்பானே சொல்லலாம். சரிப்பா கட்டப்பா அவனே ஆசைப்பட்டாங்க. ஸோ கட்டப்பா வச்சிடலாம் பேரை. கட்டப்பா ஸோ கட்டப்பா நீ பாடுற பாட்டுலாம்பா இருக்குப்பா. என்ன பாட்டு பாட போற? வாரேன் வாரேன் சீமராஜா. மை காட் சிவகார்த்திகேயன் தம்பி மன்னிச்சிருப்பா. பாட போறேன் ஏதாவது ஒன்று. ரைட்டு மேலே இரு. ரெடியா? அண்ட் 3 2 1 ஸ்டார்ட். வாரேன் வாரேன் சீமராஜா. அடியே விடுங்கடா. வேஷமில்லா பட்டார பாட்டு சரியா பாட மாட்டாங்க. ஒழுங்கா பாடுறா. ஒழுங்கா பாடுறா. ஒழுங்கா பாடுறா. மதிக்க ஒழுங்கா பாடுறா. ஒழுங்கா பாடுறா. ஒழுங்கா பாடுறா. கையே தெரிஞ்சு வேஷமில்லா அவளை பாட சொல்லுறேன். அவளை பாட சொல்லுறேன். நம்புங்கடா. இப்பாங்க காட்டு இருக்கும் எருமையடா. வலிய வீடுங்கடா. நான் வேஷமில்லா அசகாரன் சொன்னீங்களா. இறங்குராஜா. ஆனா என்ன வெறிடா சீமராஜா இறங்குராஜா வாங்க 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 வாங்க. ராமா நட்சத்திரா இதுதான் சான்ஸ்னு சொல்லி அவனோட ஆக்டிங் எல்லாம் சேர்த்து வச்சு வச்ச மாதிரியே இருக்குது. அதுவும் அவங்க அடிச்சது பாத்தீங்கன்னா இந்த ரசம்லாம் புழிவாங்கல்ல எப்படி பாரு. உருட்டி. தக்காளி வாயில அழுண்டா செஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல அது இவனை ரசச்சட்டி நினைச்சுக்குது போட்டு பெஸ்ட் போட்டு இல்ல. இந்த அளவுக்கு வச்சு நார் அடிச்சுக்கிறாங்க பாத்தியாமா. நீ என்ன அடிச்ச நீ? ஆனா எனக்கு ஒரு செகண்ட்ல டென்ஷன் ஆயிடுச்சு. நடுவில் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீ என்னடா பாட்டு பாடுற? அந்த பாட்டுக்காக நான் ஆல்ரெடி வச்சவன் எக்ஸ்ட்ரா.
உள்ள போந்து அங்க என்னோட செல்ல குட்டிலாம் அந்த தடுத்துறாங்க. டீம் ஆல்ரெடி சீட்டிங் பண்றாங்க 3 பேர் அடிச்சு நீங்க அவங்களுக்கு வேற சப்போர்ட் பண்றீங்க ஆமா நீங்க நம்ம டீமுக்கு மறந்துறீங்க தீபக்னா அண்ணா 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 நான் பேசுறேன் நீ அழுகுது சரி 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 விடு விடு ஏய் டொமேட்டோ போயிட்டாச்சு தக்காளி தக்காளி தெரியுது பத்தியா உஷாராரு வேணாம் சோ நம்ம இப்போ கேம் எல்லாம் விளையாடி முடிச்சிட்டோம் சோ எந்தெந்த டீம் என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய டைம் ஆச்சு சோ பார்க்கறதுக்கு ப்ளீஸ் முன்னாடி- கோ ஹெட் ஓகே சோ முதல்ல என்னோட டீமுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் பிரதிபலிப்புலாம் நான் சொல்லிடுறேன் Okay. எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா பாடல் சுமாரா இருந்தாலும் த்ரோயிங் பயங்கரமா இருந்துச்சு அடி வெறி கொண்டு அடிச்சாங்க அதுக்கு வந்து கண்டிப்பா ஸ்ரீநிதிக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் கரெக்டா நல்லா அடிச்சாங்களாமா நல்லா அடிச்சாங்களா நல்லா விழுந்தது ஓகே சோ நல்லா அடிச்சதுக்காக உங்களுக்கு கிடைக்க போறது 50 பாயிண்ட்ஸ் வாட் டு டு தீபக் எங்களுக்கு இந்த டார்ச்சர் பண்றது சூடு வைக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது we are very positive and basically நல்லவங்க சோ இந்த ரவுண்ட்ல நாங்க தோத்தாலும் பரவாயில்ல we are just 40 here டார்ச்சருக்கு 40 தானா it's okay பட் இந்த பக்கம் எங்களுடைய கட்டப்பா நல்லா பாடுவார்னு பார்த்தேன் ஆனா கட்ட குரல் வச்சிருந்தவன் சாங் யார் முடிக்கிறோம் தான் பார்க்கணும் எப்படி பாடுறாங்கறது முக்கியம் இல்ல அப்பா, தான் வந்துச்சு பாட்டு வந்து சூப்பரா ஓகேவா சூப்பர் ஓகே ஓகே மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கிறது 40 பாயிண்ட் of course இந்த மாதிரி சிங்கிங் டான்சிங்ல எல்லாம் நாங்க மல்டி டேலண்டட்னால நாங்க நல்ல பாட்டு பாடுனதுனால 50 ஓகே சோ ஓவரால் ஸ்கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட டீம் 90 பாயிண்ட்ஸ் and உங்களோட டீமும் 90 பாயிண்ட்ஸ் சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a டிரா அடுத்ததா நம்ம பார்க்க போற சுற்று ரொம்ப விசித்திரமான சுற்று பயமான சுற்று இந்த சுற்றுக்கு பேர் கச்சேரி ஆரம்பம் ஒருத்தர் வந்து யார் வந்து இந்த பியானோ வாசிக்கிறதெல்லாம் பயங்கர திறமைசாலியோ அவங்க திறமைகள் எல்லாம் வந்து இங்க வாசிச்சு காட்டலாம் ஓகே சோ ஒருத்தர் பியானோ கிட்ட நிக்க போறீங்க and 2 பேர் ஐஸ் கியூப் மேல நிப்பீங்க எஸ் அதாவது மியூசிக் வாசிக்க போறவங்க இந்த இருக்கக்கூடிய அந்த பாட்டை சூஸ் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு உடனே வாசிக்க ஆரம்பிக்கணும் ஓகேவா ஸோ ஐஸ் கட்டி மேல் நிற்கிற இந்த 2 பேரும் அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக பாடணும் நீங்க வாசிச்சு அவங்க சரியா கண்டுபிடிச்சி பாடினாங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 மதிப்பெண்கள் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த கீபோர்ட் மேல நம்பிக்கை இல்ல உங்க மேலே நம்பிக்கை இல்ல உங்களால வாசிக்க முடியலனா உங்களுக்காக நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா சாய்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு கீபோர்ட் எக்ஸ்பர்ட் உங்களுக்காக பேக்கப்க்கு இங்க நிப்பாரு ஓகேவா அவர் சரத்திலே வாசிக்கலாம் பிஜிஎம் வாசிக்கலாம் இல்ல பல்லவி வாசிக்கலாம் அதை பொறுத்து நீங்க கண்டுபிடிக்கணும் அவர் வாசிச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் அதையும் மீறி உங்களால கண்டுபிடிக்க முடியல எதிரணிக்கு அந்த வாய்ப்பு போவோம் அவங்க கண்டுபிடிச்சு கரெக்டா பட்டானா அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள் ஓகே சோ எக்ஸ்பர்ட்டை கூப்பிடலாமா yes I'm waiting ஓகே எங்கோ கேன் வி ஹேவ் ராயன் சோ முதல்ல வந்து எந்த டீம் வர போறாங்க எஸ் of course நாங்க ஒரு பாசிட்டிவ் டீம் இல்லையா அதனால இந்த ரவுண்ட பாசிட்டிவாவே ஆரம்பிச்சிடலாம் அண்ட் நம்ம முரளி பாவம் பயங்கர ப்ரிப்பேர்டா அப்படி திறமையை காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு so முரளி on the keys and நக்ஷத்ரா and ஸ்ரீநிதி on the ice ரெடி 3 2 1 கோ வா எதுவும் வாய் தரக்கூடாது வாய் தர மைக் கட் பண்ணுங்க அவங்க ஐஸ்ல நிக்கறாங்கடா பாத்து ஓகே வாசி தம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எவன உன பாட சொன்னாங்களா உன பாட சொன்னாங்களா வாசிக்க தான சொன்னாங்க பாட சொன்னாங்களா -5 -5 நீங்க மார்க் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்லை இருக்க மார்க் போயிடும் ஓகே அடுத்து எடு -5 வா எடு அவன் ஊர் வச்சு எப்படி வாசிச்சப்ப செத்தடா நீ வாடா வாசிடா ஏய் இருடி வாசி எங்களுக்கு வேணாம் பேக்கப் வேணாம் விடு நீ வாசிப்பா நீங்களும் ரெடியா இருங்க சொல்கிறது தப்பு சான்ஸ் முடிஞ்சிச்சு ரெடியா
சரணம் வாசிக்கிறாரு. பாட்டு ஸ்டார்டிங் கிடையாது, மிடில் இருந்து. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல நேரம் இல்லை. ஓகே 5 பாயிண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கம் ஆன். பாட்டு என்ன பிரயோஜனம், எப்படி வாசிக்கிறது இல்ல, வாங்க. வாசி 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 வாசி. சரிப்பா இன்ட்டு கொடுக்கலாமா? தனுஷ் படத்துல இருந்து ஒரு பாட்டுப்பா. ஒரு சைக்கோத்தனமான பாட்டு, இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது. சரி ஓகே நீ வாசிப்பா, இவன் வேலைக்கு வர மாட்டான். ஓகே. ஓகே நீ இறங்கலாம். பாசிட்டிவ் எதிர்க்கிறதுக்காக எங்களுடைய அழகிய அசுரர்கள் தயாரா காத்துட்டு இருக்காங்க. ஓகே கீஸ்ல வந்து சசி கலா. கரெக்டான சாய்ஸ். கம் ஆன் மா. சோ ரெடியா சைத்ரா அண்ட் பரத்? ஓகே வந்து பொசிஷனுக்கு வந்துருங்க. எங்க டீம் தயாரா இருக்காங்க. 3 2 1 கோ. கமான் என்ன பாட்டு? எப்படி வாசிப்போம்? அத்தா மகவாயி. குட், வெரி குட். நாரி சரிப்பா நீ வாசிப்பா ராயன். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான நெஞ்சை உன் போல நீங்கவா. வெரி குட் வெரி குட். தரங்க 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. நாங்க சொல்ற வரைக்கும் வாசிக்கணும். தனனா தனனா தனனா. ஏய் முன்னாடி ஏதாவது பேண்ட்ல ஏதாவது வேலை செஞ்சியா? சரி 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 இனி வேலைக்கு விட்டுரு. ராயன் வாமா வாசிமா. பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. மா நீ என்னமோ பெருசா வாசிக்கிற மாதிரியே போறியம்மா. இப்பதான் ஓகே ஓகே பாட்டாங்களாமா. கிழிச்சிங்க நீங்க. ஐயோ. நாங்களும் பாக்குறோம் பாரு. தம்பி கமான்மா. பழைய பாட்டு இப்ப பாட்டு. ஆமா ತನ್ನಾನ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದಿನವೂ ದಿನವೂ ಚೈತ್ರವೇ. இரு பாடு கண்டுபிடிச்சல பாடு 4 லைன் பாடு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சரி கன்னட பாடு. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದಿನವೂ ನಿನಗೂ ಚೈತ್ರವೇ. ಇವ
ಬೆಳದಿಂಗಳ ಈ ಪ್ರೀತಿ ಕರಗಲು ಸಾಧ್ಯವೇ அதாவது ஒரு பாட்டு எப்படிலாம் கிளிக்கிற நீ இப்ப மட்டும் டிடிடின்னு பாட்டை எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அவ்வளவு பண்ணிட்டீங்க போ அந்த பக்கம். இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன். Ryan, thank you so much. Okay, big round of applause for Ryan. Okay, thank you so much. தேங்க் யூ ரயன். Time for the scores. ஸ்கோர் கேட்டோன்னா அப்படி ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி. நீ சொல்ற நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன், எப்படி சொல்லு, அசிங்க தானே சொல்லு. பட போறோம். எங்களுக்கு அதே மார்க் தான், அங்க இன்னும் அதே இடத்துல தான் இருக்கும். எங்க அப்படி இப்படின்னு குழப்பி கிடப்பி முரளியோட பயங்கரமா வாசிச்ச சசிகலா ஏய், அப்படி இப்படின்னு இப்படி அப்படின்னு சேர்த்து வாங்கி கொடுத்தது 30 மதிப்பெண்கள். ஸோ இந்த டைம் நம்ம தான் லீடிங். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ரவுண்ட் பார்க்க போறோம். எஸ், the final fourth round. சோ இந்த ரவுண்டோட பேர் என்னன்னு சொல்லிடலாமா? தெரிக்க விடலாமா? எல்லாரும் அப்படியே தெரிக்க விட போறோம், அந்த மாதிரி ஒரு ரவுண்டு தான். சோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி விளையாடணும்னு யா. ஸோ இந்த மேடை மேல நீங்க நிக்க போறீங்க, நின்னுகிட்டே பாட போறீங்க. ஒரு டீம்ல இருந்தும் 2 பேர் வர போறீங்க. ஓகே, ஸோ அந்த 2 பேர் மொத்தம் 4 பேரா இந்த மேடையில் நிக்க போறீங்க. காமனான ஒரு பாட்டை சூஸ் பண்ணி அந்த பாட்டை பாட போறீங்க. ஓகே, பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும் போது இந்த வட்டமான மேஜை சுத்திக்கிட்டே இருக்கும். இது ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்சு அப்படியே ஸ்பீட் எடுக்க ஒருத்தரா ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுவீங்க. ஸோ நிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் யார் ரொம்ப நேரம் தாக்க பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் வர போகுது. முதல்ல விடுறவங்களுக்கு 50 பாயிண்ட், இரண்டாவது விடுறவங்களுக்கு அதே போல, மூன்றாவது நம்பருக்கு 150, நான்காவது நம்பருக்கு 200 பாயிண்ட். ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்கோ அவங்களுக்கு மொத்தம் 200 சொல்லையா கிடைக்க போகுது. ஸோ இது பொறுத்து தான் அவங்க டீம்ஸ்ல எத்தனை பேர் எப்படி விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர்ஸ் அமைப்போது. ஓகே, உங்க டீம்ல யார் கூட போற? எந்த ரவுண்ட்லயுமே காட்டாத திறமைய இந்த ரவுண்ட்ல காட்ட போறாரு முரளி and ஸ்ரீநிதி. லெட்ஸ் வெல்கம் them. அண்ட் எங்க பக்கம் முரட்டு சிங்கம், குருட்டு தங்கம். ஓகே, நல்லா பாடுவார் எதிர்பார்த்தோம், பட் பசங்க எல்லாரும் பாத்துறீங்க எப்படி பாட்டாரு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த வாட்டி நான் சூப்பரா பாடுவேன் ரெடியா இருக்கிறாரு. அவரும் சரி, அவங்க கூட வர போற அழகிய ஏஞ்சலும் சரி, 2 பேரும் களத்தை இறங்கி காலா கட்ட போறாங்க. சோ கன்யா பாரத் அண்ட் சைத்ரா. ஓகே, சோ என்ன பாட்டு பாட போறீங்க? இது அம்பானி பரம்பரை 5 தலைமுறை. இதெல்லாம் வந்து கரெக்டா சுத்தமா பாடணும். ரெடியா? 3 2 1 ஸ்டார்ட். மச்சி ஓபன் தி டோர்.
ஓகே ஸோ யார் யார் வரிசையா விழுந்தான்னு பார்த்துலாமா? முதல்ல யார் விழுந்தீங்க? சைத்ரா, குட். 50 பாயிண்ட். இரண்டாவது யார் விழுந்தது? முரளி முரளி, 100 பாயிண்ட். பாயிண்ட். மூன்றாவது விழுந்தது பாரத், 150 பாயிண்ட். அண்ட் நாலாவது விழுந்தது தான் எங்க டீம் ஸ்ரீநிதி, 200 டோட்டலா ஸ்கோர் எடுத்து பார்க்கும் போது எங்க டீம் கொஞ்சம் பவு ஆயிடுச்சு. 200 பாயிண்ட். நம்ம டீம் ஃபைனலி 300 பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஷோல 4 ரவுண்டுமே பயங்கர டெரிஃபிக்கா இருந்தது. சோ இப்போ நம்ம ஸ்கோர்ஸ் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஐ அம் வெரி ஹாப்பி. ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே, கெத்தாகிறோம் நம்ம அழகிய அசுரர்கள். எங்களுடைய ஸ்கோர் 360 பாயிண்ட். எங்களோட பாசிட்டிவ் ஏஞ்சல்ஸோட ஸ்கோர் 400. And of course, winning team kaga the Barber Shop Unisex Salon வழங்கக்கூடிய gift voucher for each and everyone. வாழ்த்துக்கள். And it's time to celebrate. Winning, losing முக்கியம் கிடையாது. Participation முக்கியம். வாங்க எல்லாரும். ஃபண்டாஸ்டிக். அடுத்த வாரம் இதே விட இன்னும் சூப்பரா இன்னும் கலகலப்பா இருக்க போகுது. காரணம் என்னன்னா எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வர போறான்னு எங்களுக்கே தெரியல. ஓகே, ஆனா we promise you to keep up the entertainment and இதே மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்போம். Until then, this is Maheshwari and Deepak signing off. Yes, இது வெறும் மியூசிக்கை வச்சு Fun game show மச்சே. Better up next week பாபம், co-presented by Fortis Economy Range.